Hi friends, இந்த வீடியோ PGTRB இங்கிலீஷ் உடைய ரிவிஷன் 8 வீடியோ இது. ஃபர்ஸ்ட் 7 ரிவிஷன் நீங்க பார்க்கலைனா நீங்க சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். First question, who is referred to as a gull which means a dupe or a fool? Answer, Mr. Stephen. இந்த கொஸ்டின் எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா பென் ஜான்சனோடைய பிளே எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர். இது வந்துட்டு ஒரு காமெடி பிளே. இதுலேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான். இதுதான் வந்துட்டு யூனிட் 1ல் இருக்க லாஸ்ட் பிளே. இந்த பிளே வந்து இந்த நியூ சிலபஸில் புதுசாக ஆட் பண்ண பிளே. பென் ஜான்சனோடைய எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் வந்துட்டு ஒரு காமெடி பிளே. இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1598ல். இது வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஹியூமர் காமெடிக்கு. இந்த பிளேயில் ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு குறிப்பிட்ட ஹியூமரை வந்துட்டு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த ஹியூமர் வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்களோட குணநலங்களை வந்துட்டு கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பழமையான ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மனநிலை வந்துட்டு ஒரு சமமாக இல்லாமல் போயிட்டா அவங்க அந்த மனிதர்கள் வந்துட்டு முட்டாள்கள் போல் நடந்து கொள்வார்கள் அப்படின்ட்டு தான் இதோடைய கான்செப்டாக வச்சு பென் ஜான்சன் இந்த பிளேவை எழுதியிருப்பார். இந்த பிளேயில் என்னென்னலாம் இருக்குன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஹியூமரை வந்துட்டு வெளிப்படுத்துவாங்க. அதனால் வந்துட்டு என்னென்ன தவறுலாம் ஏற்படுது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டாக இந்த தவறெல்லாம் வந்துட்டு திருந்துற மாதிரியும் இந்த பிளேவை வந்துட்டு முடிச்சிருப்பார் பென் ஜான்சன். இந்த பிளேயில் மொத்தம் 5 ஆக்ட் இருக்குது. ஆக்ட் 1ல் வேர்ல்டு நோவல் அவருடைய பையன் எட்வர்ட் நோவலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவருடைய பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்குது, அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணுவார். எட்வர்டுக்கு ஒரு லெட்டர் வரும். அது யார் எழுதியிருப்பாங்கன்னா வெல்பர்ட் அப்படிங்கிற அவருடைய ஃப்ரெண்ட் வந்து எழுதியிருப்பாங்க. எதுக்காகன்னா நம்ம வந்துட்டு ஒரு மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதை வந்து வேர்ல்டு நோவல் எட்வர்டுக்கு தெரியாமல் படிச்சிருவார். படிச்சுட்டு இவரை ஃபாலோ பண்ணவும் முடிவு பண்ணிடுவார். வேர்ல்டு நோவல் அவரோட செர்வெண்ட் பிரைன் வார்மை வந்து எட்வர்டை ரகசியமாக ஃபாலோ பண்ணுறதுக்கு அனுப்பி வைப்பார். இதுக்கு நடுவில் ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு வருவார். அவர் யாருன்னா எட்வர்டோடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் தான். ஸ்டீஃபன் வந்து எப்படிப்பட்டவர்னா வேர்ல்டு நோவலோடைய சொத்தெல்லாம் இவருக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஆனால் இவருக்கு தெரியும் அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து அவருடைய பையன் எட்வர்டும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் அதை வந்து ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பொறாமையும் படுவாங்க. இந்த ஸ்டீஃபன் ஃபேஷனை வந்துட்டு பின்பற்றுற மாதிரி இருப்பார். ஆனால் வந்துட்டு ஒரு முட்டாள்தனமாக நடந்துப்பார். ஆக்ட் 2ல் கிட்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் வந்து அவங்களுடைய ஒய்ஃபை வந்துட்டு சந்தேகப்படுற மாதிரி கேரக்டராக இருக்கும். அப்புறம் கேப்டன் போர்டடில் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பெரிய வீரன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஆனால் வந்து உண்மையாக எப்படி இருப்பாங்கன்னா அவங்க கேரக்டர் அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப கோழையாக வந்து இருப்பாங்க. ஆனால் அது வந்துட்டு பார்வையாளருக்கும் அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஆக்ட் 3ல் வந்து பிரைன் வார்ம் வந்துட்டு பல வேஷம் போட்டு பல குழப்பத்தை வந்துட்டு ஏற்படுத்துவாங்க. ஸ்டீஃபன் வந்துட்டு ஒரு வாளை வந்து திருடு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லுவார். கேப்டன் டோடோவில் வந்துட்டு அவங்களுடைய யுத்த அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அது பொய்யானதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் வெல்பர்டும் எட்வர்டும் எல்லாத்தோடைய ஹியூமர்ஸையும் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதில் முக்கியமான யாருன்னா போடோடில். ஆக்ட் 4ல் கிட்லி வந்துட்டு அவங்க ஒய்ஃபை வந்து சந்தேகப்படுவாங்கல்ல, அந்த சந்தேகம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகும். அதனால அவங்க வீட்லேயே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரகசியமாக கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பிரைன் வார்ம் வந்துட்டு இன்னும் நிறைய வேஷம் போட்டு கிட்லியை வந்துட்டு இன்னும் வந்துட்டு குழப்பம் அடைய செய்வாங்க. இதுக்கு நடுவில் டவுன் ரைட்டுக்கு வந்துட்டு போலியாக நடிக்கிறது வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால போடோனில் வந்துட்டு எதிர்த்து வந்து இவர் வந்துட்டு நிற்பார். போடோடில் எவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருந்தாலும் டவுன் ரைட் வந்துட்டு அவனை அடித்து தள்ளுறப்போ அவங்க வந்துட்டு திருப்பி அடிக்க மாட்டாங்க. அப்போ வந்து அவருடைய வீரம் வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார்ல நான் ரொம்ப வீரமானவன் அப்படின்ட்டு, அது வந்துட்டு எவ்வளோ பொய்யானது அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஆக்ட் 5ல் எப்படி இருக்கும்னா எல்லாத்தோடைய குழப்பமும் வந்துட்டு இதில் வந்துட்டு சரியாகிற மாதிரி இருக்கும். எங்கே நடக்கும்னா ஜட்ஜ் கிளெமெட் அவர் முன்னாடி தான் நடக்கும். வேர்ல்டு நோவல் வந்துட்டு கடைசியாக அவன் பையன் மேலே சந்தேகப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க. கிட்லியும் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து சந்தேகப்பட்டு இருப்பாங்கல்ல, அதுவும் வந்துட்டு நம்ம தவறான செயல் அப்படின்னு அவரும் புரிஞ்சுக்குவார். போடோடில் வந்துட்டு அவரை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே வந்து ஓடிடுவார். ஏன்னா அவருடைய மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கும்ல, நம்ம போய் சொல்கிறோன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதனால் வந்து அவர் ஓடிடுவார்.
இதில் வர எல்லா கேரக்டருமே அவங்க என்னென்னலாம் தப்பு செஞ்சாங்க அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு திருந்திக்குவாங்க. இந்த ப்ளே எப்படி முடியும்னா நகைச்சுவை வழியாக வந்துட்டு சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் முடியும். எவ்வளோ முட்டாள்தனமாக எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசியாக எல்லா கேரக்டருமே அவங்கவுங்க தப்பை வந்துட்டு சரி செஞ்சுக்கிறாங்க, உணர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ளேயோடைய முக்கியத்துவம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is referred to as a gull which mean a dupe or a fool? Answer, Mr. Stephen. இந்த ஸ்டீஃபன் கேரக்டர் வந்துட்டு எட்வர்டோடைய கசின், நோவலோடைய நெப்யூ. இவர் வந்துட்டு ஒரு ஹாட் ஹெட்டட் செல்ஃபிஷ். அதே மாதிரி இவர் வந்துட்டு அவருடைய அங்கிளோடைய ப்ராப்பர்ட்டி வந்து இவருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுவார், தனக்கு தான் கிடைக்கணுன்ட்டு. ஆனால் அவருக்கு தெரியும் அவருடைய பையனுக்கு தான் வந்துட்டு அதில் உரிமை இருக்குது, நம்மளுக்கு கிடைக்காதுன்னு. இருந்தாலும் அவர் வந்துட்டு அப்படி நினச்சி பொறாமப்படுவாங்க. செகண்ட் கொஸ்டின், your son is old enough to govern himself. Who is the speaker? Answer, Clement. Act 3, Scene 3. வேர்ல்ட் நாவல் அவருடைய பையனை தனியாக வந்து முடிவெடுக்க விடாமல் அவரே வந்துட்டு கண்காணிச்சிட்டே இருப்பார். ஏன்னா வந்து ஒரு பயம் இருக்கும், இவர் வந்துட்டு நல்லா வளருவாங்களா, நல்லபடியாக சர்வே ஆக முடியுமா அந்த சொசைட்டியில் அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். அதனால் எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளெமெண்ட் தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பையன் வந்துட்டு நல்லாவே வளர்ந்துட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அவரே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே வேர்ல்ட் நாவலும் ஒத்துப்பார். அதுதான் இந்த கோட். Third question, this night I will dedicate to friendship, love and laughter. Whose words? Answer, Clement. Act 5, Scene 1. Thank you for watching friends. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye friends.